வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு புத்தரோட பயணத்துல இருந்து ஒரு கதை சொல்லட்டுமா? புத்தரோட மடத்துக்கு புதுசா ஒரு சீடர் வந்து சேர்றார். முதல் நாள் புத்தர்ட்ட வந்து, இங்க கொசு நிறைய கடிக்குது, நான் இரவு இரவு முழுவதும் தூங்கல அப்படின்னு புகார் சொல்றாரு. புத்தரும் அதுக்கு எதுவும் சொல்லாம போயிடுறாங்க. மறுநாள் அங்க கொடுக்குற சாப்பாடு சரியில்லை அப்படின்னு புகார் சொல்றாரு. இதையும் புத்தர் கண்டுக்கல. மறுபடியும் ஒரு நாள், கூட இருக்கவங்க யாருமே என்னோட சரியா ஒத்துழைக்க மாட்றாங்க அப்படின்னு வந்து புகார் சொல்றாரு. அப்போது புத்தர் பொறுமையா சொல்றாங்க, புகார் மீது புகார். ம் நாங்க எல்லோரும் இவ்வளோ நாள் இது எல்லாத்தையும் தாங்கி இங்கே தான் வாழ்றோம். இது உங்களுக்கான இடம் இல்லை. நீங்க இப்பவே வேறு இடத்துக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லாத சீடர் எப்படி தன்னை அமைதிப்படுத்தி வாழ்வின் நியதிகளை புரிஞ்சுக்க முடியும்? இதன் மூலம் அறியப்படும் புத்தரின் பொன்மொழி, செரெனிட்டி கம்ஸ் வென் யூ ட்ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் அக்செப்டன்ஸ். எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு வர்த்தகம் செய்யும்போது அமைதி வரும். நமது எதிர்பார்ப்புகள் நடக்காத போது நமக்கு அதிருப்தி மற்றும் ஏமாற்றம் ஏற்படுகிறது. உலகம் நமக்கு சேவை செய்யவோ நம்மை ஆதரிப்பதற்காகவோ படைக்கப்பட்டதல்ல. நம்மை சுற்றி உள்ளவர்கள் மற்றும் நடக்கும் நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டோமானால் அமைதி நம்மை வந்து சேரும். ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நம் மன அமைதியை பெற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல் நாம் தேவையில்லாத ஏமாற்றங்களில் இருந்து விலகிச் செல்லவும் உதவும். வாழ்க வளமுடன். நன்றி.